சற்று முன் திருமாவளவன் நடத்தக்கூடிய தனியார் சிபிஎஸ்இ ஸ்கூலுடைய முழு விவரத்தையும் அண்ணாமலை அவர்கள் வெளியிட்டாரு. தொடர்ந்து சமூக வலைதளங்களில் திருமாவளவனை கிழித்து தொங்க விட்டுட்டு இருக்காங்க நம்ம தமிழ்நாட்டு மக்கள். முக்கியமாக ஒரு பெண்மணி பேசிய ஒரு வீடியோ இணையதளத்தை வைரல் ஆயிட்டு இருக்கு. இந்த வீடியோவை பார்த்துட்டு வந்துருங்க. வணக்கம் மக்களே. நேத்து திமுக சார்பில் மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம், மும்மொழி கொள்கையை எதிர்த்து அமைச்சர்கள் எல்லாரும், அதாவது சிபிஎஸ்இ பள்ளி நடத்தக்கூடிய அத்தனை அமைச்சர்களும் மேடையில் நின்றாங்க. எல்லாரோட கை கோர்த்து எல்லாரும் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நாங்கள் தமிழகத்தில் மும்மொழி கொள்கையை எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அத்தனை அமைச்சர்களுமே சிபிஎஸ்இ பள்ளி நடத்தக்கூடியவங்க. அவங்க வீட்டு பிள்ளைகளும் சிபிஎஸ்இ பள்ளியில் தான் படிக்கிறாங்க. 3 மொழிகள், குறிப்பாக அவங்களுக்கு விருப்பமான 3 மொழிகளை அவங்க படிக்கிறாங்க. இதில் ஒரு பிரத்யேகமான விஷயம் என்ன அப்படின்னா, அண்ணன் திருமா எல்லாத்துக்கும் ஒரு படி மேலே. அண்ணன் திருமா உங்களுக்கு திமுகவில் பிளாஸ்டிக் சேர் கூட கொடுக்க மாட்டாங்க. அப்படிப்பட்ட கட்சியில் இருந்துக்கிட்டு அவங்களுக்கு நீங்கள் இவ்வளவு முட்டு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ப்ளூ ஸ்டார் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு ஒரு பள்ளி நடத்துறீங்க. கொஞ்சம் கூட வெக்கமே இல்லாமல், அசிங்கமே இல்லாமல், மனசாட்சி உறுத்தாமல் நீங்கள் எப்படி போய் அந்த மேடையில் நின்று எல்லாரோட கை கோர்த்து நான் மும்மொழி எதுக்குறேன் அப்படின்னு சொல்கிறீங்க? மும்மொழி அடிப்படையாக கொண்ட சிபிஎஸ்இ பள்ளி நடத்துகிற நீங்கள் அங்கே போய் நிற்கிறீங்க. ஏதோ திமுகவில் நீங்கள் மட்டுமாவது கொஞ்சம் உண்மையாக இருப்பீங்க அப்படின்னு உங்களுக்கு வாக்களித்த மக்கள் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. அவங்களுக்கும் வாயில் மண் அள்ளி போட்டு தலையில் முக்காடை போட்டது தான் மிச்சம். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்துருப்பீங்க. முக்கியமாக இதை பார்க்குற ஒவ்வொரு மக்களுக்கும் ஒன்று புரிஞ்சுக்கிங்க. நம்ம தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து அரசியல் வியாதிகளும் தங்களுடைய பெயரிலோ இல்லது தங்களுடைய பினாமிகள் பெயரிலோ ஏதாவது ஒரு சிபிஎஸ்இ பள்ளியாக இருக்கட்டும், இல்லை தனியார் பள்ளியாக இருக்கட்டும், இல்லை இன்ஜினியரிங் காலேஜாக இருக்கட்டும், இல்லை மெடிக்கல் காலேஜாக இருக்கட்டும், ஏதாவது ஒரு கல்வி நிறுவனங்களை தங்களுடைய பினாமிகள் பேரில் அவங்க இயக்கி கொண்டு தான் இருக்காங்க. அதனால தான் மத்திய அரசு கொண்டு வரும் எந்த ஒரு திட்டத்தையும் அவங்க தமிழ்நாட்டில் நடைமுறைப்படுத்த விட மாட்டாங்க. இந்த நீட்டு கொண்டு வந்ததுனால மெடிக்கல் காலேஜுக்கு மிகப்பெரிய அடி விழுந்திருக்கு. அதே மாதிரி இந்த மும்மொழி கொள்கை தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்கன்னா இவர்கள் நடத்தக்கூடிய சிபிஎஸ்இ தனியார் பள்ளிகள் ஒட்டுமொத்தமாக ஊத்தி மூடப்படும் அப்படிங்கிற ஒரு பயத்தினாலேயே இங்கே உள்ள அரசியல் வியாதிகள் எல்லாம் அவங்களுடைய சுயநலத்துக்காக, அவங்களுடைய காசு பணம் சம்பாதிப்பது பாதிக்கப்படும் அப்படிங்கிறதுக்காக இந்த மும்மொழி கொள்கையை எதிர்த்து கொண்டிருக்கிறார்கள். நீங்க பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம முதலமைச்சருடைய மகள் நடத்தக்கூடிய தனியார் பள்ளிகள் எத்தனை இருக்கு, அது மட்டும் இல்லாமல் உதயநிதி அவர்கள் நடத்தக்கூடிய பள்ளிகள் எத்தனை இருக்கு, அது மாதிரி பல அமைச்சர்கள், பல எம்எல்ஏக்கள், ஏன் கவுன்சிலர் முதற்கொண்டு எங்க ஏரியாவில் ஒரு கவுன்சிலர், திமுக கவுன்சிலர் தனியார் ஸ்கூலை வச்சு நடத்திட்டு இருக்காரு. திமுகவுடைய ஒரு நிர்வாகி தனியார் ஸ்கூலை வச்சு நடத்திட்டு இருக்காரு. இது மாதிரி நிர்வாகிகளே இவ்வளவு ஸ்கூலை வச்சு நடத்துறாங்கன்னா அமைச்சர்கள் எத்தனை வச்சிருப்பாங்க? அதனால தான் இந்த மத்திய அரசு கொண்டு வரக்கூடிய இந்த மும்மொழி கொள்கையை இவங்க தடுக்க பார்க்குறாங்க. பணக்காரன் மட்டும் சிபிஎஸ்இ ஸ்கூல்ல தனியார் ஸ்கூல்ல தங்களோட பிள்ளைகளை படிக்க வைக்கலாம். அப்பாவி ஏழை மக்கள், கூலி தொழிலாளியோட மகன் சாதாரண அரசாங்க பள்ளியில் வெறும் தமிழை மட்டும் படிச்சுட்டு இருக்கிறப்பா அப்படின்னு அவங்க மட்டும் நம்ம குண்டு சட்டி குதிரை ஓட்டி கொண்டு இருக்க வேண்டும் அப்படின்னு இவங்க நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அது இனிமே நடக்காது. தமிழக மக்கள் விழிப்புணர்வோடு இருக்காங்க. நம்ம பெரும்பான்மையா இருக்கிறது ஏழை மக்கள் தான். தமிழகத்தில் நடுத்தர மக்கள், ஏழை மக்கள் தான் அதிகமாக இருக்காங்க. தயவு செஞ்சு இதை புரிந்து கொண்டு திமுகவிற்கு, இந்த மும்மொழியை எதிர்க்கும் அரசியல் வியாதிகளுக்கு சப்போர்ட் செய்யாம மத்திய அரசு கொண்டு வந்திருக்கும் இந்த மும்மொழி கொள்கையை ஆதரிக்குமாறு தாழ்மையோடு கேட்டுக்கொள்ளப்படுகிறது. கண்டிப்பாக இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.